Om Sharavana Bhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters, our second year CSE students. Today we are at the day 3 class in your operating system, that is unit 3 about and memory management. So before enter into unit 3, I just want to give a overview about an unit 2, that is about a previous class section. In a previous class, we have seen about an Banker's algorithm. So the Banker's algorithm is also called as safety algorithm. The safety algorithm is also called as deadlock avoidance. Very good. Have in mind. So MCQ questions la கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உடைய இந்த நான் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கும் ரிவைஸாக இருக்கும். ஸோ ஒரு டெட்லாக்கில் கொடுத்துருவாங்க கொஸ்டினில் அலோகேஷன் மேக்ஸ் அவைலபிள் கொடுத்துருவாங்க. இந்த மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நீட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸுடைய மேக்ஸ் வேல்யூவும் அலோகேஷன் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நீடோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்து நீங்கள் செக் பண்ணணும் வெதர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்ணணும். எப்போ என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா என்னோட நீட் வேல்யூ அந்த அவைலபிள் வேல்யூவை விட லெஸ் தானாக இருக்கும்போது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸோடைய நீட் வேல்யூ நீங்கள் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூ அவைலபிள் வேல்யூ விட லெஸ் தானாக இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்படி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வெரி குட். வி ஹவ் டு ஃபைண்ட் தி ஒர்க், அதாவது நியூ அவைலபிளாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன். எந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ட்ரூ அப்படின்ற கண்டிஷன் வந்துச்சோ அதனோட ஒர்க் எடுத்துக்கணும், அதனுடைய அலோகேஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சில ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். எந்த ப்ராசஸ் ஃபால்ஸ்ன்னு வருதோ அதை நம்ம செப்பரேட்டாக வச்சுட்டு திரும்ப நியூ அவைலபிள் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அந்த ப்ராசஸையும் நம்ம செக் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம 5 ப்ராசஸ் 4 ப்ராசஸ் கொஸ்டினில் இருக்குன்னா எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தென் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா சேஃப் ஸ்டேட்டு அன்சேஃப் ஸ்டேட்டான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் இது மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எழுதிருவீங்க. அதுக்கப்புறமா கொஸ்டினில் என்ன கொடுத்துருவாங்க? ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராசஸோடைய ரெக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அவைலபிளை விட லெஸ் தானாக இருக்கணும். ஸோ எந்த ப்ராசஸோடைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய அவைலபிளை விட பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் லெஸ் தானாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா தென் யூ ஹவ் டு ஃபைண்ட் த அவைலபிள் அலோகேஷன் அண்ட் தென் த நீட். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அவங்க எந்த ப்ராசஸோடைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக அந்த டேப்லெட் காலமில் அந்த வேல்யூ எழுதி நீங்கள் பாக்ஸ் போட்டு காமிக்கணும். ஸோ இதுதான் டெட்லாக் அவாய்டன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் தி யூனிட் 3 தட் இஸ் அபவுட் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா பேக்ரவுண்ட்னா என்ன, ஸோ வாட் இஸ் மை ஸ்வாப்பிங், கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன், பேஜிங், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேஜ் டேபிள், செக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் இன்டெல் பென்டியம் உடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மெமரி ஹார்ட்வேரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷனில் இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் வந்துட்டு டிஸ்க்லேருந்து மெமரி வாங்கிப்பாங்க. ஸோ டிஸ்க்லேருந்து மெமரி வாங்கும்போது உங்கள் ப்ராசஸ் எப்போ ரன் ஆகணுமோ அந்த டைமில் மெயின் மெமரியிலேருந்து ஸ்டோரேஜ் சிபியூ எங்கே இருக்கோ அதோட ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களோட மெமரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்ரஸ், ஸோ என்ன லாஜிக்கல் அட்ரஸாக ஃபிசிக்கல் அட்ரஸான்னு இருக்கும். அதோட அட்ரஸ் எடுத்துக்கணும். எந்த இடத்துல ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அந்த ரெக்வஸ்ட் நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டேட்டா வந்து ரைட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்மளோட ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிபியூ பிளாக்ல தான் இருக்கும். அந்த சிபியூ கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் வேல்யூவாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்ச் அப்படி ஒரு கேட்ச் மெமரி இருக்குது. ஆல்ரெடி வி நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரி யூனிட் 1ல ஞாபகம் இருக்கா? வெரி குட். ஸோ கேட்ச் மெமரியில் என்ன ஆகும் உங்களுக்கு மல்டிபிள் லெவல்ஸாக வந்து உங்கள் ஹைராரிக்கி வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. 1 லெவல் 2 லெவல் 3 லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்ச் மெமரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுடைய டிஸ்கில் இருந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் வந்து கேட்ச் மெமரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்டரி மெமரி ஆக்சஸ் அதையும் பார்ப்போம். மெமரி ஹைராரிக்கியும் இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் தென் லிமிட் ரிஜிஸ்டர்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸோட ஸ்டார்டிங் என்ன, பேஸ் ரிஜிஸ்டர், அந்த வேல்யூ வந்து எங்கே போய் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும், ஸோ அதனுடைய லிமிட் ரிஜிஸ்டர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியணும். தென் we have seen this diagram. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு CPU இருக்கும், அதில் அட்ரஸ் வாங்குவோம். ஸோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரிஜிஸ்டர் வேல்யூ இருக்கும். அது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு எஸ் அப்படின்னா இட் வில் மூவ் ஆன் டு யோர் பேஸ் வித் த லிமிட் வேல்யூ. அதுக்கப்புறமா இந்த வேல்யூ வில் பி ஸ்டோர் இன் யோர் மெயின் மெமரி. அப்படி இல்லை நோ அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மானிட்டர் வந்துட்டு அட்ரஸிங் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் யோர் அட்ரஸ் பைண்டிங். இப்போ நம்மளோட டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை அட்ரஸ் பைண்டிங்? ஸோ அட்ரஸ் பைண்டிங்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய யூசர் ப்ராசஸ் இருப்பாங்க, அந்த யூசர் ப்ராசஸ்க்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ், லாஜிக்கல் அட்ரஸ் சொல்லிட்டு 2 அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து எப்பவுமே 0000 சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த ஃபிசிக்கல் அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் கோடில் ஒரு ரீலொகேட்டபிள் அட்ரஸ் இருக்கும். அந்த ரீலொகேட்டபிள் அட்ரஸை நான் என்ன பண்ணுவேன், கம்பைல் பண்ணுவேன். ஸோ எப்பவுமே ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடை நம்ம வந்து கம்பைல்டு கோடாக வந்து மாற்றணும். ஸோ சோர்ஸ் கோடை வந்து கம்பைல் கோடை நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ மாற்றினதுக்கப்புறமா ஒவ்வொரு 14 பைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாடியூல் வேல்யூ அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 1 byte இஸ் ஈக்குவல் டு 8 bit. அப்போ 14 பைட்னா பார்த்துக்கோங்க, 14 into 8 எவ்வளோ பிட்ஸ் வருதோ ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய மாடியூல்ஸுடைய அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய பைண்டிங் என்ன, ஸோ அதை நான் எப்படி என்னுடைய மெமரியில் நான் பாஸ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று கம்பைல் டைம், செகண்ட் ஒன் இஸ் லோட் டைம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ கம்பைல் டைமில் என்ன ஆகும், உங்களுடைய மெயின் மெமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி அலைன் பண்ணுவாங்க. அந்த ப்ரியாரிட்டி அப்சல்யூட் கோடாக இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதனுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீகம்பைல் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கம்பைல் டைம்னா என்ன அப்படின்னா, ஒரு அப்சல்யூட் கோடு இருக்கும், அந்த கோடு எல்லாமே வந்து உங்களோட மெமரி லொக்கேஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீகம்பைல் பண்ணிவிட்டு லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கம்பைல் டைம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் லோட் டைம். ஸோ லோட் டைமில் என்ன ஆகும், ஒவ்வொரு முறையும் உங்களோட ரீலொகேட்டபிள் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரீலொகேட்டபிள் கோட் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுடைய கம்பைல் டைம் என்ன, ஸோ எவ்வளோ நேரத்து வரைக்கும் உங்களோட ப்ராசஸ் வந்து கம்பைலேஷன் நடக்குது. ஸோ அப்படி கம்பைலேஷன் நடக்குது அப்படின்னும் போது அதனுடைய ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து உங்களுடைய லோடிங் டைம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ எக்ஸிக்யூஷன் டைமில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பைண்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எங்கே இருக்குது, ஸோ அது எந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஸோ அப்போ அது வந்து எக்ஸிக்யூஷன் டைமில் உங்கள் ஹார்ட்வேர் சப்போர்ட் வரும்போது பேஸ் ரிஜிஸ்டரும் லிமிட் ரிஜிஸ்டரும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷுட் ஹேவ் அ சோர்ஸ் ப்ரோக்ராம், அதாவது சோர்ஸ் கோட் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த சோர்ஸ் கோட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கம்பைல் கோடாக சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் சோர்ஸ் ப்ரோக்ராம். அதுலேருந்து கம்பைலர் இல்லைனா வந்து அசம்பிளர் எடுத்துப்பாங்க. ஸோ கம்பைலர் ஆர் அசம்பிளர் வில் பி தேர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மாடியூல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் ஏற்ற மாதிரி அந்த மாடியூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யோர் மாடியூல்ஸ் வில் பி ஸ்ப்ளிட் அப் பேஸ்ட் ஆன் யோர் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா இட் வில் பி மூவ் ஆன் டு எ லிங்கேஜ் எரர். ஸோ லிங்கேஜ் எடிட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக ப்ரோக்ராமை வந்து கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கர் எரர் அப்படின்னு வரும். ஸோ அந்த லிங்கர் எரரில் நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் வந்து மாடியூல்ஸில் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதனுடைய ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸை வாங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கர் எரரில் என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது லிங்கேஜ் எடிட்டர். ஸோ அந்த லிங்கேஜ் எடிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இட் ஜஸ்ட் லோட்ஸ் யுவர் மாடியூல். ஸோ வாட் ஆல் த மாடியூல் யூ ஆர் ஹேவிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ டேட்டா பேஸே இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸை எடுத்தேன் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸில் இப்போ ரோல் நம்பர் 5 எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ரோல் நம்பர் 5 ஓட டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் எனக்கு தேவைப்படும், அவங்களோட நேம், ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், அவங்க எங்கேருந்து வராங்க, ஹாஸ்டலா, டே ஸ்காலரா,
அவங்களுடைய ஒவ்வொரு செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆல் கிளியரா இல்லை அரியர் இருக்கா. ஸோ ஆக்சுவலாக ரோல் நம்பர் 5 தீபலட்சுமி சிஸ்டர் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு செமஸ்டருமே என்ன அரியர் வச்சுருக்காங்க, ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் என்ன, ஜிபிஏ எவ்வளோ வந்திருக்கு, சிஜிபிஏ எவ்வளோ வந்திருக்கு, ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுடைய பர்சன்டேஜ் கிரேட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், மாடியூலாக டிவைட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஹோம் லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஹாஸ்டலாக டே ஸ்காலரா அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ், அது செப்பரேட் மாடியூலாக எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ் ஃபஸ்ட் செம்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அரியர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஸோ அது ஒரு டேட்டா பேஸ், அது ஒரு மாடியூலாக டிவைட் பண்ணுறேன். அகைன் அதே ரோல் நம்பர் 5 அவங்கள பற்றி வந்து வேறு என்னலாம் தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு எதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டேட்டா பேஸ் நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ அது ஒரு மாடியூல். ஸோ ஒரு ரோல் நம்பர் எடுத்தேன் சிம்பிளாக அப்படின்னா மல்டிபிள் மாடியூல்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு மாடியூல்ஸுமே நான் என்ன பண்ணலாம், லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் லோடிங் யோர் மாடியூல். ஸோ அதை நான் லோட் பண்ணுறதுக்கு எனக்கு சிஸ்டம் லைப்ரரியோடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா அந்த சிஸ்டம் லைப்ரரி தான் வந்துட்டு அவங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்டோர் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போ அவங்க செகண்ட் இயரில் இருக்காங்க, 4th செமஸ்டரில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் டேட்டாஸ் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு, வேணும் அப்படின்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிடலாம். சப்போஸ் நீங்கள் எல்லாம் பாஸ் அவுட் ஆகிட்டு போயிட்டீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு உங்களோட டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு தேட முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சிஸ்டம் லைப்ரரியில் உங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனீங்களா, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, அப்படின்லாம் வந்து உங்களோட 12th மார்க் என்ன, 10th மார்க் என்ன, ஸோ எனக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே நான் மாடியூலாக டிவைட் பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எங்கே இருக்கும் அப்படின்னா எல்லாமே என்னோடய சிஸ்டம் லைப்ரரியில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மெமரியோடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன் மெமரி பைனரி இமேஜாக இருக்கும். அதை ஸ்டாட்டிக் லிங்கிங் இல்லைன்னா டைனமிக் லிங்கிங்னு சொல்லுவாங்க. டைனமிக் லிங்கிங் அப்படின்னா டைனமிக்காக வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட், வி கான் சேஞ்ச் இட். டைனமிக் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரோல் நம்பர் 20 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோல் நம்பர் 20 வந்துட்டு 3rd செமஸ்டரில் ஒரு அரியர் இருக்குது, இல்லைனா 2nd செம்மில் அரியர் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செமஸ்டர் கழிச்சு அவங்க அந்த அரியரை கிளியர் பண்ணிடுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது அவங்களுக்கு M1 அரியர் இருக்குது, பைத்தான் அரியர் இருக்குது, நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அரியர்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அப்போ என்ன பண்ணேன், என்னோட டேட்டா பேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக். ஸோ டைனமிக்காக நான் லோட் ஆகிற என்னுடைய சிஸ்டம் லைப்ரரிஸோட டேட்டாஸ் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதில் இன் மெமரி பைனரி மெமரி இமேஜ். ஸோ இன் மெமரி பைனரி மெமரி இமேஜ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ யூ ஹேவ் அ எக்ஸிக்யூஷன் டைம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ். ஸோ த எக்ஸிக்யூஷன் டைம் வில் பி வேரி and it will be shown to your some other database. ஸோ அதுதான் வந்து இதனுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் கோடு இருக்கும், அதான் சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதை நான் கம்பைல் பண்ணுவேன். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு எனக்கு அசம்பிளரோட டீட்டெயில்ஸும் வேணும், கம்பைலரோட டீட்டெயில்ஸும் வேணும். அதுக்கப்புறம் அதனுடைய மாடியூல்ஸ் வந்து நான் ஆப்ஜெக்டாக கொடுப்பேன், அதனுடைய லிங்கேஜ் என்னன்னு பார்ப்பேன். ஸோ லிங்கேஜ் கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட டேட்டா பேஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணுவேன். ஸோ ரிட்ரீவ் பண்ணிவிட்டு அதோட மாடியூல்ஸ் வந்து நான் லோட் பண்ணணும். ஸோ மாடியூல்ஸாக அவங்களோட டேட்டா பேஸ் நான் டிவைட் பண்ணி லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணுறது எல்லாமே உங்களோட சிஸ்டம் லைப்ரரியில் சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணிப்பேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யோர் லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் வர்சஸ் யோர் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸுக்கும் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு ப்ராப்பராக வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து லாஜிக்கல் அட்ரஸில் வந்து சிபியூவால் ஜென்ரேட் ஆகும். ஸோ a logical address is generated by CPU and is also referred as virtual address. ஸோ virtual address அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து மெமரி யூனிட்டால் வந்து அனுப்புறது. ஸோ ஹேவ் இன் மைண்ட், இது அடிக்கடி கேட்பாங்க,
லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்றது CPU சம்மந்தமானது. ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்றது உங்களுடைய மெமரி யூனிட்டுக்கு வாங்குறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்பைல் டைமுக்கும் லோட் டைம் அட்ரஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு பைண்ட் ஆகக்கூடிய விஷயம் தான் லாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ இப்போ இது மாதிரி பைண்ட் ஆகும்போது உங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் டிஃபர் ஆகும்போது ஸோ லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸும் ஃபிசிக்கலோட அட்ரஸ் ஸ்பேஸும் வாங்கணும். ஸோ லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாஜிக்கல் அட்ரஸுமே ப்ரோக்ராம் மேலே ஜென்ரேட் ஆகும். ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னா ப்ரோக்ராம் எல்லாமே ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸில் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ அட்ரஸ் ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகிறது அதனுடைய ஓன் கேட்டகரியில் தான் எடுத்துப்போம். ஆனால் லாஜிக்கல் அட்ரஸும் ஃபிசிக்கல் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின் போது இட் ஜென்ரேட்டட் பை யுவர் CPU அண்ட் இஸ் ரெஃபர் டு அஸ் அ மெமரி யூனிட். அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்றது மெமரி யூனிட்டில் உன்னோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், சீன் பண்ணிக்கலாம். Then your next one is memory management unit, அதுதான் MMU. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸ்க்கு மேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மேப்பிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் ரிஜிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் ஆன் பண்ணும். எப்போ அது கால் அப் ஆன் பண்ணும் அப்படின்னா அதனுடைய ரீலொகேஷன் ரிஜிஸ்டர் என்ன அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு முறையும் அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும்போது அதோட மெமரி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரீலொகேஷன் ரிஜிஸ்டர் வந்துட்டு சேவ் ஆகும். அதுவே நான் வந்து MS-DOS யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த MS-DOSல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் 80x86 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீலொகேஷன் ரிஜிஸ்டர்ஸ் வந்துட்டு ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய எக்ஸிக்யூஷன் டைமும் லாஜிக்கல் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸை டிபெண்ட் பண்ணி அதை வந்து பவுன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ here this is your dynamic relocation. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரீலொகேஷன் ரிஜிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அ CPU. ஸோ அந்த CPUலேருந்து உங்களுடைய லாஜிக்கல் அட்ரஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து லாஜிக்கல் அட்ரஸ் எங்கே இருக்குன்னா MMU மெமரி யூனிட். ஸோ மெயின் மெமரி யூனிட் இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களுடைய MMU வந்து பார்த்தீங்கன்னா ஆக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ரீலொகேஷனுடைய ரிஜிஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் தெரிஞ்சால் தான் அதோட ஃபிசிக்கல் அட்ரஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அ CPU. ஸோ அந்த CPUலேருந்து MMUக்கு போகணும். ஸோ போகும்போது யூ ஹேவ் டு நோ அபவுட் த லாஜிக்கல் அட்ரஸ். ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸ் தெரிஞ்சால் தான் அதை ஃபிசிக்கல் அட்ரஸில் கொடுத்து மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் ஸ்டோர் பண்ணுற என்னுடைய டிவைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீலொகேஷன் ரெஜிஸ்டர் வந்து தெரியணும். தெரிஞ்சால் தான் அதனோட ப்ராசஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அது எங்கே போய் அது சேவ் ஆகும், அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்றத அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரீலொகேஷன் யூஸிங் யோர் ரீலொகேஷன் ரெஜிஸ்டர். தென் வாட் இஸ் மீன் பை டைனமிக் லோடிங்? ஸோ டைனமிக் லோடிங்னா என்ன அப்படின்னா ஒரு ரொட்டீன் இருக்கும். ஸோ அந்த ரொட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லோட் பண்ண முடியாது. ஸோ லோட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் யூ ஹாவ் அ மெமரி ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெமரி ஸ்பேஸோட யூட்டிலைசேஷன் தெரியணும். ஸோ அது அன்யூஸ்டு ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்யூஸ்டு ரொட்டீனை நீங்கள் லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணும்போது அதோட ஆக்சசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரொட்டீனில் இருக்கிற டேட்டா லோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஸோ அப்படி அந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோடு இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் சப்போர்ட்டும் தேவையில்லை. ஸோ அது ஸ்பெஷல் சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னும் போது யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் த்ரூ யோர் ப்ரோக்ராம் டிசைன். அதுக்கப்புறமா வந்து டைனமிக் லோடிங் மூலயமாவும் உங்களோட லைப்ரரிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம். Then this is your dynamic linking. So dynamic linking la you have to know the difference between your static linking and then the dynamic linking. So static linking na enna அப்படினா ஒரு சிஸ்டம் லைப்ரரி இருக்கு, அதோட ப்ரோக்ராம் கோட் இருக்கும், ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி பைனரி மெமரி இமேஜில் போட்டு நீங்கள் லோட் பண்ணணும். அதுவே டைனமிக் லிங்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் டைம் வர வரைக்கும் தான் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூஷன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒவ்வொரு கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரியை வந்து லைப்ரரி ரொட்டீனில் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டப்னா என்ன அப்படின்னா
ஒவ்வொரு முறையும் அந்த அட்ரஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது அதனோட எக்ஸிக்யூட் ஆகிற அந்த ருட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அட்ரஸ் ஸ்பேஸில் இல்லை அந்த ருட்டீன் அப்படின்னா தென் யூ ஹவ் டு ஆட் இட் டு யுவர் அட்ரஸ் ஸ்பேஸ். அட்ரஸ் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து ஷேர்ட் லைப்ரரியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்வாப்பிங். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் மெமரி மேனேஜ்மெண்ட்டோடைய பேக்ரவுண்ட் முடிச்சிட்டோம். தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப்பிங்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின் ஆல்சோ. நார்மலாகவே நம்ம ஸ்வாப்பிங்னா என்ன சொல்லுவோம், இன்டர்சேஞ்சிங். ஸோ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ ஏபின்னு இருக்குது அப்படின்னா ஸோ ஏபிசின்னு 3 இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ நீங்கள் டெம்பரவரியில் போய் ஸ்டோர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பியோட வேல்யூ ஏக்கு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் டெம்பரவரியில் ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த வேல்யூ உங்களுக்கு பியில் அசைன் ஆகும். ஸோ இதுதானே நார்மல் ஸ்வாப்பிங் சொல்லுவோம், இன்டர்சேஞ்சிங். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே ஸ்வாப்பிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மெமரியோட பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்து அதனுடைய ஃபிசிக்கல் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸ்டோர் இருக்குது, ரோல் அவுட் ரோல் இன் அப்படின்ற 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ பேக்கிங் ஸ்டோர்னால் என்ன அப்படின்னா உங்களோட மெமரி இமேஜை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ அப்படி அதை காப்பி பண்ணும்போது உங்களோட டிஸ்க் ஸ்பேஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது அசைன் ஆகும், அது பேக்கிங் ஸ்டோர். ரோல் அவுட் ரோல் இன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஷெட்யூலிங் அல்காரிதமில் என்னெல்லாம் டைப் பார்த்துருக்கோம், எனி ஒன் கேன் ரீகால்? எஸ், வெரி குட். FCFS, SJF, ப்ரியாரிட்டி அண்ட் ரவுண்ட் ராபின், மல்டி லெவல் ஃபீட்பேக். இதில் ரோல் இன் ரோல் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் பேஸில் தான் நடக்கும். ஸோ ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அப்படின்னும் போது எந்த ப்ராசஸோடைய பர்ஸ்ட் டைம் கம்மியாக இருக்கோ ஸோ அதனுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதை நான் ரோல் இன்னில் கொடுப்பேன். ஸோ கொடுத்துட்டு ஹையர் ப்ரியாரிட்டியில் இருக்க டேட்டாவை நான் ரோல் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடி க்யூ அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த க்யூவில் எது வந்து ரெடியாக இருக்கோ அதனோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் நடந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ், லினக்ஸ் அண்ட் விண்டோஸில் வந்து ஸ்வாப்பிங் நடக்கும். ஸோ ஸ்வாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிசேபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து த்ரெஷோல்டு அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த த்ரெஷோல்டு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மெமரி அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ திட் வில் பி ஸ்டார்டட் டு த்ரெஷோல்டு அமௌண்ட் ஆஃப் மெமரி அலோகேட்டட். ஸோ இது எப்போ டிசேபிள் ஆகும் அப்படின்னா உங்களோட த்ரெஷோல்டு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது இந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ இதனோட சிஸ்டமேட்டிக் வியூ பாருங்கள். ஸோ யூ ஹேவ் அ OS, தட் இஸ் யுவர் யூசர் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு மெயின் மெமரி இருக்கும், அந்த மெயின் மெமரியில் யூ ஹேவ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் யுவர் யூசர் ஸ்பேஸ். ஓகே, ஒரு பேக்கிங் ஸ்டோர் இருக்குது, அந்த பேக்கிங் ஸ்டோரில் வந்துட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2 2 இருக்குது. ஸோ இப்போ ப்ராசஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வாப் அவுட் அப்படின்னா என்ன சொன்னேன், உங்களுடைய ரோல் பேக், அதாவது ரோல் அவுட் அப்படின்னும் போது எதனுடைய ப்ரியாரிட்டி ஹையராக இருக்கோ அது ஃபஸ்ட்டு வெளியில் வரும், எதனோட ப்ரியாரிட்டி லோவாக இருக்கோ அது ஃபஸ்ட் நான் ரோல் இன் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மெயின் மெமரியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஹையர் ப்ரியாரிட்டியில் இருக்கிற ப்ராசஸை நான் ஸ்வாப் அவுட் பண்ணி இந்த பேக்கிங் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங் ஸ்டோரில் இருக்க ப்ராசஸில் இருக்க வேல்யூஸை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெமரியில் அந்த யூசர் ஸ்பேஸில் வந்து நான் உங்களுக்கு ஸ்வாப் இன் பண்ணுறேன். ஸோ ரோல் இன் ரோல் அவுட் அந்த கான்செப்ட்ஸ் தான். ஸோ அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ப்ராசஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும். தென் அதோட கான்டெக்ட் ஸ்விட்ச் டைம் பார்க்கலாம். ஸோ அதோட கான்டெக்ட் ஸ்விட்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 100 MB ப்ராசஸ் இருக்கும். அந்த 100 MB ப்ராசஸில் வந்துட்டு ஒரு டிஸ்க் லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா 8 மில்லிசெகண்ட்ஸில் இருக்குது. அதோட ஸ்வாப் அவுட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மில்லிசெகண்ட். ஸோ அதோட சேம் சைஸ் ப்ராசஸ் நான் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது என்னுடைய கான்டெக்ட் ஸ்விட்ச் ஸ்வாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸை விட லெஸ் தானாக இருக்கணும். தென் your next topic is about an contiguous allocation. ஸோ contiguous allocation என்ன அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா லோ மெமரியில் தான் இருக்கும். ஸோ அது லோ மெமரியில் இருக்கும்போது உங்களுடைய இன்ட்ரப்ட் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும். ஸோ அப்படி ரைஸ் ஆகிற அந்த இன்ட்ரப்ட் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மெமரிக்கு நான் மூவ் ஆன் பண்ணுவேன். ஸோ அதை மூவ் ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அந்த ப்ராசஸோட சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அதுதான் இதனுடைய மெயின் டாஸ்க். தென் இதனுடைய ரீலொகேஷன் ரிஜிஸ்டர்ஸ் வில் பி தேர். ஸோ ஃப்ரம் தட் ரீலொகேஷன் ரிஜிஸ்டர்
யுவர் ஃபிசிக்கல் அட்ரஸ் வில் ஹாவ் அ பேஸ் ரெஜிஸ்டர், லிமிட் ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபியூலேருந்து லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த லாஜிக்கல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் அட்ரஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த லிமிட் அட்ரஸை விட அது எப்படி இருக்கணும்னா லெஸ் தானாக இருக்கணும். லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா ரீலொகேஷன் அட்ரஸை வாங்கி ஃபிசிக்கல் அட்ரஸை அசைன் பண்ணி மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அப்படி லெஸ் தானாக லிமிட் அட்ரஸ் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணும். ஸோ ட்ராப் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸிங் எரர் கொடுத்துரும். ஸோ அட்ரஸிங் எரர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அகைன் த சைக்கிள் வில் மூவ் ஆன் டு எ சிபியூ. ஸோ சிபியூக்கு மறுபடியும் அது மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த லாஜிக்கல் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறமா அந்த லிமிட் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய கான்டிகியூஸ் அலோகேஷனுடைய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு இதனுடைய டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதில் ஹோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹோல் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய அவைலபிள் மெமரி என்ன. ஸோ அந்த அவைலபிள் மெமரி நீங்கள் யூஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்ற ஸ்டேட்டஸ் தெரியணும். ஸோ இப்போது அந்த ஸ்டேட்டஸை வந்து பார்க்கும்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட்டட் பார்ட்டிஷன்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் ஃப்ரீ பார்ட்டிஷன்ஸ் இருந்துடணும். ஸோ அலோகேட்டட் பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னா உங்களோட ப்ராசஸில் எந்த ப்ராசஸ் எம்டியாக இருக்குது, எந்த ப்ராசஸ் ஃப்ரீயாக இருக்குது அதுதான். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ராசஸ் 8, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 5 இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா பிஸி ஆகிடுச்சு. ஸோ அது பிஸியானோடனே ப்ராசஸ் 9 உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் அந்த ப்ராசஸ் 9 நடந்துகிட்டே இருக்கும்போது ப்ராசஸ் 10 உள்ளே இன்டர்ஃபியர் ஆகிட்டு உங்களோட கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய அலோகேஷன் இருக்குது. அதாவது இந்தந்த மெமரி ஸ்பேஸில் இந்தந்த ப்ராசஸ் போயிட்டு அதனுடைய வேலையை போய் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்குப்பை பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க் அசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் ரூம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் பெஞ்சில் 3 பேர் உட்கார வைக்கிறேன். ஸோ அந்த 3 பேர் உட்காரும்போது ஒருத்தங்க ஆப்சண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், ஸ்பேஸ் வந்து காலி ஆகிடும். ஸோ அப்போ ஸ்பேஸ் காலி ஆகிடும் சொல்லிட்டு பிரதர்ஸ் விட்டுடுறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தங்களை கூப்பிட்டு அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ண வைக்கிறாங்க. ஸோ பிரதர்ஸ் வேறு யாராச்சும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிளேஸில் வந்து அப்படியே ஷேர் பண்ணி உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, என்னதான் நான் வந்து ஃபஸ்ட் பெஞ்சை எம்டியாகவே விட்டால் கூட அந்த ஃபஸ்ட் பெஞ்சை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துளசிராமன் பிரதர் இருப்பார், பக்கத்தில் ஹேம பூர்ணச்சந்தர் பிரதர் ப்ரெசென்ட்டாக இருந்தால் உட்காருவார். அப்படி அவர் ஆப்சண்ட் ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த நிமிஷம் இவர் வந்து ஆல் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார். ஸோ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இருக்க பெஞ்சில் எந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை போய் ஆக்குப்பை பண்ணுவாங்க. அதுதான் கான்டிகியூஸ் அலோகேஷன். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீலொகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது. அதனால தான் இதை வந்து நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீலொகேட்டோட ரிஜிஸ்டரோட ஸ்பேஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த துளசிராமன் பிரதரை நான் தேடணும் அப்படின்னா எல்லா பெஞ்ச்லையும் நான் அவரை தேடணும். நாட் ஒன்லி இன் த ஃபர்ஸ்ட் பெஞ்ச், ஐ ஹவ் டு சர்ச் த கன்சர்ன் பர்சன் டு தி ஆல் த ப்ராசஸ். ஸோ ஆல் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே அந்த ப்ராசஸை நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அந்த ப்ராசஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் த மெமரி ஹேஸ் டு சர்ச். ஸோ அதோட ரீலொகேஷன் ரிஜிஸ்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இதை விட ஒரு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தென் யுவர் டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேர்டு இருக்குது. இந்த 3 வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட் அண்ட் தென் வேர்ஸ்ட் ஃபிட். ஃபஸ்ட்டு ஃபிட்னா என்னென்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுறது. பெஸ்ட்டு ஃபிட்னா என்னென்னா ஸ்மாலஸ்ட் ஹோலை அலோகேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஃபிட்னா என்னென்னா லார்ஜஸ்ட் ஹோலை அலோகேட் பண்ணுறது. இந்த 3மே இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிட், அலோகேட் யுவர் ஃபஸ்ட் ஹோல். ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. பெஸ்ட் அப்படின்னா சின்ன ஹோல், வேர்ஸ்ட் அப்படின்னா லார்ஜஸ்ட் ஹோல். ஸோ லார்ஜஸ்ட் ஹோலில் போய் சேவ் ஆகும்போது எனக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். தென் யுவர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷனில் யூ ஹவ் டு நோ அபவுட் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் தென் தி இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனாக என்னென்னா உங்களுடைய டோட்டல் மெமரி ஸ்பேஸ் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கான்டிகியூஸாக இருக்கக்கூடாது. கான்டிகியூஸ் அப்படின்னா இன்கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ துளசிராமன் பிரதர் எந்த பெஞ்சில் போனாலும் அந்த பெஞ்சில் இருக்க அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பெஞ்ச் அப்படின்னா ஓஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசிராமன் பிரதர் வந்து ஒரு ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க போய் ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணாதான் அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் கொண்டு வர முடியும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, அலோகேட்டட் மெமரி ஸ்பேஸை ரீலொகேட் பண்ணி கொடுக்க முடியாது. ஓகே,
ஸோ அதுதான் வந்து உங்களுடைய இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அண்ட் மெமரியை விட சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த பெஞ்சில் 2 பேர் இருக்காங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 2 ப்ராசஸ்னா தான் ஓரளவுக்கு ஆக்குப்பை பண்ண முடியாது. 3rd ப்ராசஸ் அப்படின்னு போகும்போது அது கன்சிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ ஃப்ரீயாக உட்கார முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல போய் இவங்க ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து போதுமான மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபிட்டோட அனாலிசிஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா greater than 50% ரூலில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காம்பேக்ஷன் நடக்கும். ஸோ காம்பேக்ஷன் அப்படின்னும் போது உங்களோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபுல் ஆகும். ஸோ ஷஃபுல் ஆகும்போது எல்லா மெமரியுமே வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு லார்ஜ் பிளாக்ல போட்டு அதை வந்து மெமரியை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காம்பேக்ஷன் அப்படின்றது எக்ஸிக்யூஷன் டைம் நடக்கும்போது அது வந்து டைனமிக்காக வந்து நடக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஜிங் அப்படின்றது நெக்ஸ்ட் டாபிக் அது. ஸோ பேஜிங், பேஜ் டேபிள் அதெல்லாம் வரும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா we have seen the background objectives of your memory management. அதுக்கப்புறம் செக்மெண்டேஷனா என்ன அப்படின்னு பார்த்தோம். then we have seen about an fragmentation. ஓகே, ஸோ brothers and sisters, ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைடையும் வந்துட்டு நான் யூனிட் 3 முடிக்கும்போது இல்லைனா ஃபஸ்ட் ஆஃப் முடிக்கும்போது இது நான் உங்களுக்கு சேர்த்தே நான் உங்கள் கிளாஸ் ரூமில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.